நமக்கு எது நீடுன்னு தெரியல, எது வாண்ட்னு தெரியல. இப்ப யார் ஹாப்பியா இருக்கீங்க? அதை நம்ம ப்ராப்ளம் தான், நம்ம தான் பேசி ஆகணும். அப்புறம் ஓவர் திங்கிங். வணக்கம் வாரியர். ஜென்சி ஃபேஸ் பண்ற 3 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பத்தி பேச போறேன். அதுல 3வது தான் அந்த ப்ராப்ளம் தான் இம்பார்ட்டன்ட். கடைசிக்கு பாருங்க. 3 ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட் தான். அதை நம்ம ப்ராப்ளம் தான், நம்ம தான் பேசி ஆகணும். ஸோ அதை பத்தி தான் நீ பேச போறேன். Only 56% of Gen Z have ever been in a relationship. Older generation 75%. 56% ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதுக்குன்னு பாதி 44% ரிலேஷன்ஷிப்ல போங்க நான் சொல்லல. லவ் இஸ் நாட் பிளானிங், லவ் இஸ் ஹேப்பனிங். ரிலேஷன்ஷிப்ல இப்ப யார் ஹாப்பியா இருக்கீங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் கால் பேசு மெசேஜ் பண்ணு அட்டென்ஷன் கொடு. எதுக்கு இதெல்லாம்? This is not a relationship. It is arms. இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் ஃபேண்டசியா பார்த்துட்டு, மூவிஸ் எல்லாம் ஃபேண்டசியா பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வேணும்னா இந்த ஏஜ்ல உங்க டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். As I said in my previous video, time and mind is more valuable than gold. ரிலேஷன்ஷிப் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்டுக்கோ, நல்ல வெல்த் நம்ம பில்ட் பண்ணிருக்கோமான்னு. ஃபர்ஸ்ட் வெல்த், அதுக்கப்புறம் தான் ரிலேஷன்ஷிப். 91% say social media affects real life relationships. Unrealistic expectations. Comparison. அவன் இப்படி, அவன் பெட்டரு, இவன் பெட்டரு. அப்புறம் ஓவர் திங்கிங். ஃபைனலா என்ன சொல்றேன்னா, ரிலேஷன்ஷிப் இப்போ தேவை இல்லை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். அட் த எண்ட் வெல்த் தான் இம்பார்ட்டன்ட்னு எல்லா பேரும் அதான் டிசிஷன் எடுப்பாங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஆல்ரெடி பட்டம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதை பத்தி நான் லென்த்தா பேசி வச்சிருக்கேன் ஒரு வீடியோல. அதுவும் இந்த 2000 2005 இந்த 2005 பிறந்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம். கரெக்டா அந்த 10th ஆல் பாஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மார்க் இல்லாம பிளேஸ்மெண்ட்ல நான் பட்ட பாட்டு இருக்கேன். எப்பா ஒரு சில கம்பெனி அட்டனே பண்ண முடியல. அதுக்கப்புறம் 12th போர்ஷன் ரெடியூஸ், கொஞ்சம் போர்ஷன்லாம் நம்ம இதே எழுதணும், பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். அது போக கரெக்டா காலேஜ் முடிக்கிறப்ப இந்த ஏஐ இம்பாக்டால ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் வாரியர்ஸ். ஃபுல் வீடியோ நான் லிங்க் தரேன், அந்த வீடியோ போய் பாருங்க. ஜாப் ரிலேட்டடா ஃபினான்சியலா நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு எது நீடுன்னு தெரியல, எது வாண்ட்னு தெரியல. சும்மா ஃபேன்சிக்காக, இன்னொருத்தண்ட கெத்து காட்டுறதுக்காக ரொம்பவும் தேவையில்லாம நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நீட் எது, வாண்ட் எதுன்னு தெரிஞ்சு பண்ணணும். இந்த கெத்துக்கு அவன் ஐஃபோன் வச்சிருக்கான், அவன் ஃபேன்சி பைக்கை வச்சிருக்கான், அவன் அந்த பிராண்ட்ல ஷர்ட் போடுறான். ஏன்னா எதுக்கு வாரியர்ஸ்? இந்த ஐஃபோன் சேஃப்டி லொட்டு ரோஸுக்குன்னு சொல்லுவீங்க, பட் 20 to 40K இருக்கிற ஃபோன் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மோர் தென் எனஃப். இந்த மாதிரி ஐஃபோன் எதுனா நீங்கள் எப்போ உங்கள் வெல்த் நல்லா பில்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு எப்போ நீடு இருந்தால் மட்டுமே ஐஃபோன் வாங்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரி இந்த ஓப்போ வச்சுக்கோங்க. எல்லாம் இருக்கு ஓப்போ. சேவிங்ஸ் பண்ணுறதே இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறோம். இப்போயே செலவு பண்ணுவோம், நாளைக்கு என்ன அப்படின்னு இருக்கும். அப்படின்னா இருக்காதீங்க. இப்போ பழைய ஜென்ரேஷன் உங்கள் தாத்தா பாட்டி காலத்துலலாம் 10 பிள்ளை பெற்றுருவாங்க. 10 பிள்ளை எதுக்கு பெற்றுறாங்கன்னா 10ல் 1 நல்லா இருக்கும், அங்கே போய் இருப்பாங்க. இல்லாட்டி 10 பிள்ளைங்களும் அவங்க சிப்ளிங்ஸை மாற்றி பார்த்துப்பாங்க. அதுக்கடுத்து உங்கள் அப்பா அம்மா ஜென்ரேஷன் எப்படின்னா கோல்டுலேயும் லேண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஐடியா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிப்பாங்க, உங்களுக்கே அது புரிய வரும். இப்போ இருக்கிறதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இல்லாட்டி கோல்டு காயின்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டு காயின்ஸ் குறையிறது நல்லது தான், கண்டிப்பாக அது திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா அவன் சொல்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2 இது இருக்குது, லப்சம் இருக்குது, எஸ்ஐபி இருக்குது. நான் எஸ்ஐபிலாம் போடுறேன். எஸ்ஐபினா மந்த்லியாக ஒரு 1000 இல்லாட்டி உங்களால் எவ்வளோ முடியுதோ அது போடுற மாதிரி இருக்கும். லப்சமில் ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட் இருக்கும். ஒரு 10K இல்லாட்டி 5K கொடுத்துட்டு ஒரு 2 to 3 இயர்ஸில் அது எவ்வளோ பர்சன்டேஜ், 12%, 8% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் எஸ்ஐபிலாம் பண்ணுறேன், உங்களுக்கும் எஸ்ஐபி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ரிசர்ச் பண்ணி பண்ணுறது உங்கள் முடிவே. அதான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் மஸ்ட் ப்ரோ. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம ஜென்ரேஷனில் அதெல்லாம் ரொம்ப விட்டு போகுது. போக நம்மளால ரொம்ப டேமேஜாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன். தட் இஸ் இட் வாரியர்ஸ். நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான், நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போது நீ எல்லாம் மார்க்கெட்டிங்னு பார்க்குறியோ அப்போது உனக்கு புரிய வரும் எல்லாம். நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். டைம் அண்டு மைண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் வாரியர்ஸ்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டெட்ராடாட். பாய் பாய்.